திமுக தஞ்சாவூர் மாவட்ட செயலாளரா இருந்த கல்யாண சுந்தரம் எம்பி அவர்களை நீக்கிட்டு அங்க 3 முறையா எம்எல்ஏவாக இருக்க சாக்கோட்டை அன்பழகனை திமுக தலைமை நியமிச்சிருக்காங்க. யார் இந்த கல்யாண சுந்தரம் அப்படின்னா, அவர் தஞ்சாவூர் தலைவர் SK அப்படின்னு அழைக்கப்படுற திமுக நிர்வாகி அப்படின்னு சொல்லப்படுது. அவர் 3 பொறுப்புகளை வகிக்கிறார். வடக்கு மாவட்ட செயலாளராகவும், தமிழ்நாடு மாநில பெற்றோர் ஆசிரியர் கழக துணை தலைவராகவும், அதே மாதிரி கும்பகோணம் பரஸ்பர சகாய நிதி லிமிடெடில் தலைவராகவும் தொடர்ந்து பணியாற்றிட்டு வராரு கல்யாணம் சுந்தரம் அவர்கள். அவரு 16 வயசுல பெரியாருடைய பகுத்தறிவு கொள்கையை ஏற்று அண்ணா அறிவாலயத்து முன்னாடி மாணவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்தார். அதுதான் அவருடைய அரசியல் பயணத்துடைய முதல் பாதைன்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமா திமுகவுடைய ஒன்றிய செயலாளரா 1972ல இருந்து 98 வரைக்கும் இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா பாபநாசத்துல மூப்பனாரை போட்டியிட்டு குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சிருக்காரு. 2006ஆம் ஆண்டு மாவட்ட ஊராட்சி குழு தலைவரா பொறுப்பேற்றாரு. அதுக்கப்புறமா 2022ல ராஜ்யசபா எம்பியா பதவி வகிச்சுட்டு வராரு MP கல்யாணம் சுந்தரம் அவர்கள்.